வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாவக்காயை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாவக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேங்க. பாவக்காயை நல்லா வதக்கிட்டு அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். பாருங்கள், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. குறைன்னு அரைச்சிக்கலாம், நைஸாக அரைக்க வேணாம். பாவக்காய் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. வெந்தயம், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கடுகு, பூண்டு, பாருங்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பாருங்க தக்காளி அரைச்சி வச்சுருந்தாங்களே, இப்போ அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. பெருங்காயம், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள், நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருந்தாங்கள பாவக்காய், அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொண்டைக்கடலை வேக வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி தாங்க வேக வச்சுருந்தேன். அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், புளி தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், குழம்பு திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதித்தா குழம்பு நல்லா சுண்டிங்கள, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சோடனே குழம்பு சுண்டும், அப்போ பார்க்கலாங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க, கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் இப்போ கரும்பு சர்க்கரை தான் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. வெல்லமும் போட்டுக்கலாம், கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.